ஓகே. இப்போ என்ன டெஸ்ட் போட போகிறோம்னா, ஸோ ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸில் ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் மார்க் டெஸ்ட். ஸோ இதில் ஆப்டி ரீசனிங் செக்ஷன் மட்டும் போடுவோம். ஸோ நான் அதில் மட்டும் போட்டு காட்டுறேன். மற்றெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கோம், இங்கிலீஷ் படிச்சிருக்கவங்களாம் ஃபுல்லாக போடுங்க. ஓகே. ஓகே. ஸோ 9 பர்சன்ஸ், ஸோ 3 டிஃப்ரெண்ட் மந்த்ஸு. ஸோ 9 பர்சன்ஸ் 3 டிஃப்ரெண்ட் மந்த்ஸ் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ ஜான்வரி, ஏப்ரல், ஜூலை. ஸோ ஒயிட் கலரில் இருக்கா? ஓகே. ஜான்வரி, ஏப்ரல், ஜூலை. ஸோ ஜான்வரி இங்கே இருக்குன்னா அது 31, இது 30, ஜூலை வந்து 31. கரெக்டாக? ஓகே. ஸோ இதில் வந்து 5ஆம் தேதி, 24ஆம் தேதி, 29ஆம் தேதி. ஸோ 5, 24, 29, 5, 24, 29. ஸோ மொத்தத்தில் 9 பேர் இருக்காங்க. கரெக்டாக? ஓகே. அடுத்து என்ன? எ லெட்டர் விச் கம்ஸ் ஆஃப்டர் எம் இன் ஆல்ஃபபெட்டிக் சீரியஸ் அட்டென்ஸ் மீட்டிங் ஆன் ஈவன் நம்பர் டேட் ஆஃப் எ மந்த். இது வந்து ஒரு க்ளூ. அதாவது எம்முக்கு அப்புறம் வர ஆல்ஃபபெட். எம்முக்கு அப்புறம் வர ஆல்ஃபபெட் என்ன? QTO. கரெக்டாக? இந்த 3 பேரும் ஈவன் நம்பர் டேட். ஏன்னா 3 ஈவன் நம்பர் டேட் தானே இருக்குது. அவன் அந்த பாயிண்ட்டை நீங்கள் அப்படி நோட் பண்ணணும்னு சொல்ல வரான். கரெக்டாக? ஓகே. அட்லீஸ்ட் 2 பர்சன்ஸ் அட்டன் த மீட்டிங் பிஃபோர் Q. அப்படின்னா Qக்கு அப்போ Q இங்கே வைக்கலாமா? Q இங்கே வச்சேன்னா எனக்கு தெரியும். அதாவது OQT தான் வந்து எனக்கு வந்து 24 தேதின்னு தெரியும். அப்போ நான் Q இங்கே வைக்கலாமா? வைக்கக்கூடாது. ஸோ Q இங்கே வைக்கலாம் அல்லது Q இங்கே வைக்கலாம். அவ்வளோதானே? ஓகே. ஒன்லி 3% அட்டன் Q அண்ட் H. அப்போ 1, 2, 3 விட்டு H வைக்கலாம். இங்கேயும் வைக்கலாம். ஸோ இப்போ 2 பாசிபிலிட்டி எடுப்போமா? 1, 2, 3 விட்டு H, 1, 2, 3 விட்டு H. இங்கே 1, 2, 3 விட்டு H. கரெக்டாக? ஓகே. J அட்டன்ஸ் 3 months ஆஃப்டர் H ஆன் சேம் டேட். Hக்கு அப்புறம் 3 months. இங்கே தான் ட்விஸ்ட்டு. இப்போ ஜான் இருக்கா? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. அப்போது Hக்கு அப்புறம் யார்? J. சேம் டேட்டா? அப்போ 3 monthனா இங்கே வரும். கரெக்டாக? எல்லாமே 3 month கேப்பில் இருக்குது. புரியுதா? ஸோ அப்புறம் Hக்கு அப்புறம் 3னா உங்களுக்கு J இங்கே வரும். கரெக்டாக? ஓகே. இதுக்கப்புறம் J வருமா? ஸோ இந்த பாசிபிலிட்டி தப்பு. ஓகே. D அட்டென்ஸ் மீட்டிங் இந்த மந்த் ஹேவிங் ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ D எங்கே வரும்? இங்கே வருமா? கரெக்டாக தானே? ஓகே. இப்போ இங்கே என்ன வரும்? H, J, Q, D இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். ஏன்னா இதில் மட்டும் 30 days இருக்குது. அப்போ நான் இங்கே யோசிக்கவே மாட்டேன். நெக்ஸ்ட் போயிடுவேன். ஆஸ் மெனி பர்சன்ஸ் பிட்வீன் D அண்ட் T, O அண்ட் B. ஸோ Dக்கும் Tக்கும் நடுவில், Oக்கும் Bக்கும் நடுவில். இப்போ என்ன பாயிண்ட்னா, நான் எப்படி யோசிக்கணும்னா, இப்போது எனக்கு ஓவும் Tயும் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் O இங்கே வச்சு T இங்கே வைக்கலாம். நல்லா கவனிக்கணும். O இங்கே வச்சு நான் B இங்கே வச்சுக்கலாம். D இங்கே வச்சு T இங்கே வச்சுக்கலாம். D இங்கே வச்சு, அதாவது Dக்கும் Tக்கும் தான் இப்போ பிரச்சனை. இப்போ D இங்கே வச்சு நான் T இங்கே வச்சேன்னா Dக்கும் Tக்கும் நடுவில் 1. ஆனால் எனக்கு O இங்கே மட்டும்தான் உட்காரும். அப்போ Oக்கும் Bக்கும் நான் 1 வைக்க முடியுமா? முடியாது. ஸோ அப்போ நான் யோசிக்கிற பாசிபிலிட்டி T இங்கே தான் வரணும். அப்போ Dக்கும் Tக்கும் நடுவில் 3. அப்போ நான் O இங்கே வச்சேன்னா கண்டிப்பாக O இங்கே தான் வச்சாகணும். அப்போ இந்த பாசிபிலிட்டியே தப்பு. ஓகே, முடிஞ்சு. அடுத்து Dக்கும் Tக்கும் நடுவில். அப்போ T எனக்கு எங்கே ஃபிக்ஸ் ஆகும்? ஸோ D இங்கே ஃபிக்ஸ் ஆகுது கரெக்டாக? இந்த பாசிபிலிட்டி தப்பு. ஏன்னா D வந்து 24 வரக்கூடாது. அப்போ இந்த பாசிபிலிட்டி தான் யோசிக்கணும். இப்போ நான் DT இங்கே வச்சேன்னா நல்லா கவனிக்கணும். H, D, J, Q, D இங்கே வச்சு T இங்கே ஒரு பாசிபிலிட்டி வைக்கலாம், T இங்கே ஒரு பாசிபிலிட்டி வைக்கலாம். ஸோ Dக்கும் Tக்கும் நடுவில் உங்களுக்கு எத்தனை இருக்குது? 3 பேர் இருக்குது. அப்போ O எங்கே வைக்கணும்? O இங்கே வைக்கணும். அப்போ Oக்கும் Bக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்கணும்? 3 பேர் இருக்கணும். ஓகே. F அண்ட் B அட்டன் தான் சேம் டேட். அப்போ நான் எல்லா பாயிண்ட்டும் யோசிக்கிறேன். அப்போ O இங்கே வச்சு Dக்கும் Tக்கும் நடுவில் எத்தனை பேர்? 3 பேர். Oக்கும் Bக்கும் நடுவில் B இங்கே வரணும். அப்போது B இங்கே வச்சா F1 5ஆம் தேதி வைக்கணும் எனக்கு இடம் இருக்கா? இல்லை. ஓகே. ஸோ Dக்கும் Tக்கும் நடுவில் 3 பேர். அப்போ Oக்கும் Bக்கும் நடுவில் 3 பேர். ஓகேவா? ஸோ அப்போ Fம் Bயும் ஒரே டேட்னா எனக்கு 29 எங்கே இருக்குது? கேப் இங்கே இருக்குது. F அட்டன்ஸ் ஆஃப்டர் L. F அட்டன்ஸ் ஆஃப்டர் L அண்ட் மோர் தென் 3% அட்டன் பிட்வீன் தெம். அப்போ மோர் தென் 3% அட்டன் பிட்வீன் தெம் இதில் வருமா? இந்த பாசிபிலிட்டி தப்பு. ஓகே. Dக்கும் Tக்கும் நடுவில் யாருமே இல்லை. அப்போ O இங்கே வருமா? ஓகே. Oக்கும் Bக்கு இங்கே வருமா? இப்போ B இங்கே வச்சேன்னா எனக்கு F வைக்க முடியாது. ஆனால் நான் B இங்கே வச்சேன்னா F இங்கே வைக்கலாம். ஸோ L இங்கே வைக்கலாம். ஆன்சர் இதுதான். Among the following person attends the meeting in the month having even number of days. ஸோ month having even number of days யார்? HTD. ஸோ HTD, T தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஓகே. how many persons attend the meeting and between O and J based on a final arrangement? ஸோ 1, 2, 3, 4. ஸோ 4 பேர். ஓகே. which of the following date and month B attend the meeting? ஸோ ஜனவரி 29. ஸோ 29 ஜனவரி. ஓகே. அண்ட் which of the following பேர் both the person attend the meeting on same date? ஓகே. HQ வருமா? H 5ஆம் தேதி, Q 24ஆம் தேதி. B L வருமா? B 29, L வந்து கிடையாது. F L வருமா? F கிடையாது. J H வருமா? J வந்து 5ஆம் தேதி, H 5ஆம் தேதி. ஸோ இதுதான் ஆன்சர். சேம் டேட். ஓகே. ட்ரூ. L and B attend the meeting in same month. ஸோ L இங்கே இருக்குது, B இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம் மந்த். கரெக்டு. No one attends a meeting after F. அதுவும் கரெக்டு. More than 4% attend the meeting between Q and L.
ஸோ Q இங்க இருக்கு, L இங்க இருக்கு. ஸோ மோர் தென் 4% எல்லாமே கரெக்ட். கரெக்ட்டா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் முடிஞ்சுச்சு. ஸோ இதில வந்து என்ன 10 பாக்ஸஸ் போடு பெருசா இருக்கு. ஸோ லாஸ்ட்டா வருவோம். ஓகே. ஸோ இந்த அளவுக்கு கோடிங்லாம் கேட்பாங்கன்னு தெரியல. ஓகே ட்ரை பண்ணுவோம். ஸோ பெர்சன்டேஜ்னா வந்து நெய்தர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூனா அப்போ லெஸ் தென்னு. ஓகே பெர்சன்டேஜ்னா லெஸ் தென்னு. ஓகே இங்கே எழுதிப்போம். பெர்சன்டேஜ்னா லெஸ் தென்னு. ஹேஷ்னா வந்து ஸ்மாலர் ஆர் ஈக்குவல் டூனா அப்போ கிரேட்டர் தென்னு. அட்டுனா ஈக்குவல் டூ. அண்டுனா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ. டாலர்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ யூ அண்ட் என்னா ஸோ யூ அண்ட் என்னா யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என். என் அட்டுனா என் ஈக்குவல் டு ஜே. ஜே பர்சன்டேஜ்னா ஜே பர்சன்டேஜ் லெஸ் தென் எஸ். ஸோ ஜே அண்ட் ஈனா ஸோ ஜே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இ. இ அட்டு டீனா இ ஈக்குவல் டு டி. டி அண்டு கேனா டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கே. கே ஆஷ் எம்னா கே கிரேட்டர் தென் எம். ஸோ யூ அண்ட் ஈனா யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இ. ஸோ யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இ கரெக்டா? கரெக்ட். என் ஆஷ் இ. ஸோ என் ஆஷ் இனா என் கிரேட்டர் தென் இ. ஸோ என் கிரேட்டர் தென் இ தப்பு. எஸ் எஸ் ஆஷ் கே. ஸோ எஸ் கிரேட்டர் தென் கே. எஸ் கிரேட்டர் தென் கே கரெக்டா? கரெக்ட். ஸோ 1 and 3 ஆர் ட்ரூ. ஓகே. y at p. ஸோ yயும் pயும் சேம். p டாலர்னா p லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூ. யூ ஆஷ்னா யூ கிரேட்டர் தென் என். என் அட் டினா என் ஈக்குவல் டு டி. என் பர்சன்டேஜ் ஈனா என் லெஸ் தென் இ. இ அண்ட் ஈனா இ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜே. ஜே டாலர்னா ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஓ. p பர்சன்டேஜ் ஈனா p லெஸ் தென் இ. ஸோ p லெஸ் தென் இ கரெக்டா? தப்பு. y அண்ட் டி. y கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி. y இங்க இருக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி தப்பு. u டாலர் ஓ. ஸோ u லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஓ தப்பு. எல்லாமே தப்பு. ஓகே. V and T. So V and T na V greater than or equal to T. T as D na T greater than D. D at G na D at J. Okay. Y dollar D na Y less than or equal to D. So Y less than or equal to D. C percentage Y na C less than Y. C less than Y. O at C na OC. Y dollar G na Y இங்க இருக்கா Y dollar G na Y less than or equal to G. G percentage na G less than Z. V hash Y na V greater than Y. So V இங்க இருக்கு greater than Y. Correct. Z hash J na Z greater than J. So Z greater than J வா? தப்பு. O dollar T யா? O less than or equal to T யா? O இங்க இருக்கா? தப்பு. Only one is true. Okay. So 10% live on என்ன இது இவ்வளோ கஷ்டமாக கேட்டிருக்காங்க. 10% live on a floors of 5-floor building where each floors are numbered 1 to 5. But okay. Okay, 2 flats. 1 person lives in each flat. Every person has a different age, but no one is older to. Okay. So ages கொடுத்துருக்காங்க. Age, floor. Okay. இவ்வளோ பெருசுலாம் இருக்காது. Okay. Designation puzzle. ஓகே. டெசிக்னேஷன் பஸ்ஸில் இது வந்து 6 பேர் இருக்காங்களா? ஸோ யார் சீனியர் மோஸ்ட் பர்சன் இங்கே கொடுத்துருப்பாங்க. டிசைனிங் ஆர்டர் தட் இஸ் பிரசிடென்ட் இஸ் அ சீனியர் மோஸ்ட் பர்சன். ஸோ பிரசிடென்ட் வந்து சீனியர் மோஸ்டா? ஸோ பிரசிடென்ட்டு ஜிஎம்மு எஃப்எம்மு ஐஎம்மு ஓஎம்மு டிஓ. ஸோ இதுதான் வந்து சீனியர் மோஸ்ட்டு. எதுக்காக சீனியர்னா நம்ம சீனியர்னு எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஆர்டரில் எப்பவுமே எடுத்து பழகுங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரூட் பிடிக்குது. பி இஸ் சீனியர் டு ஃபினான்ஸ் மேனேஜர் அண்ட் லைக்ஸ் மேங்கோ. ஸோ பி மேங்கோ. பி மேங்கோ. ஏன்? ஏன்னா ஃபினான்ஸ் மேனேஜருக்கு சீனியர். ஓகே முடிஞ்சா? ஓகே. டி இஸ் 3% ஜூனியர் டு பி. டி இஸ் 3% ஜூனியர் டு பினா 2 விட்டு வருமா? ஓகே. டி அண்ட் எஸ் ஆர் டிசிக்னேட்டட் அட் டிசன் டெஸ்டன் அண்ட் ஒன்லி 2% பிட்வீன் எஸ் அண்ட் ஆர். நல்லா கவனிக்கணும். எஸ் நான் இங்கே வச்சேன்னா எஸ் இங்கேயும் வைக்கலாம், எஸ் இங்கே வைக்கலாம். எஸ் இங்கே வச்சு 2 விட்டு ஆர் போடலாமா? ஆர் ஹூ இஸ் நாட் த டெஸ்டிங் ஆஃபீஸர். ஆர் ஹூ இஸ் நாட் டெஸ்டிங் ஆஃபீஸர்னா நான் எஸ் இங்கே வச்சேன்னா எஸ் இங்கே வச்சேன்னா 2 விட்டு ஆரா? ஓகே. ஒன்லி 2% பிட்வீன் எஸ் அண்ட் ஆர். ஆர் ஹூ இஸ் நாட் த டெஸ்டிங் ஆஃபீஸர். ஓகே. ஓகே. இங்கே இந்த பாயிண்ட் வருவோம். எஸ் இங்கே வச்சேன்னா 2 விட்டு ஆர் இங்கே வைப்பேனா? ஆனால் என்ன சொல்லிட்டான்? ஆர் வந்து டெஸ்டிங் ஆஃபீஸர் கிடையாது. அப்போ எஸ் இங்கே வச்சு 2 விட்டு ஆர். இந்த பாசிட்டிவ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பாசிட்டிவ் ஃபிக்ஸ் ஆகலையா? அப்போ யோசிக்காதீங்க. எஸ் 2 விட்டு ஆர். ஓகே. டி எஸ் 2 விட்டு ஆர். முடிஞ்சா? ஓகே. ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் லைக்ஸ் ஆப்பிள். ஓஎம் லைக்ஸ் ஆப்பிள். அப்போ ஆப்பிள். ஓகே. ஒன்லி 3% ஆர் டிசைனேட் பிட்வீன் ஜென்ரல் மேனேஜர் அண்ட் ஒன் லைக்ஸ் கிரேப்ஸ். ஸோ ஜிஎம்க்கும் கிரேப்ஸ். அப்போ கிரேப்ஸ் இங்கே வருமா? ஓகே. ஸோ கிரேப்ஸ் எல்லாத்துக்கும் இங்கே தான் வரும். ஓகே. யூ இஸ் ஜஸ்ட் சீனியர் டு த ஒன் லைக்ஸ் கிவி. ஸோ யூ வந்து கிவி இங்கே வைக்க முடியுமா? யூ இங்கே வைக்க முடியுமா? கிவி தப்பு. யூ கிவி வைக்கலாம், ஒரே பாசிபிலிட்டி தான். ஓகே. யூ கிவி வைக்கலாம், ஒரே பாசிபிலிட்டி தான். ஓகே. ஒன்லி 3% ஆர் ஜூனியர் டு த ஒன் லைக்ஸ் பப்பாயா. ஸோ பப்பாயாக்கு 3 பேர் ஜூனியர். ஸோ இங்கே பப்பாயா. ஓகே. ஜென்ரல் மேனேஜர் டசன்ட் லைக் ஆரஞ்ச். ஸோ ஜிஎம்க்கு வந்து ஆரஞ்சு பிடிக்காது. பட் இங்கே ஆரஞ்சு இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ ஆரஞ்ச். ஸோ இது ஆன்சர். ஓகே. ஓவங்க த ஃபாலோயிங் இஸ் ஜென்ரல் மேனேஜர் ஆஸ் வெல். ஸோ ஜென்ரல் மேனேஜர் யார்? த ஒன் லைக்ஸ் மேங்கோ. த ஒன் இஸ் இமீடியட்லி சீனியர் டு. ஓகே. த ஒன் லைக்ஸ் மேங்கோ. ஓகே. இதான் ஜிஎம். வாட் இஸ் த டிசிக்னேஷன் ஆஃப் யூ பேஸ்ட் ஆன் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ யூ என்ன டிசிக்னேஷன் இருக்காரு? எஃப்எம்ல இருக்கார். ஸோ எஃப்எம்.
ஃபினான்ஸ் மேனேஜர். ஓகே. இங்க ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸே பண்ணல. பட் ஆனா பார்ப்போம். ஃப்ரூட் இஸ் ஹையர் பை இன்வென்டரி மேனேஜர். ஸோ இன்வென்டரி மேனேஜர் என்ன பிடிக்கும்? கிவி வந்து பிடிக்கும். ஓகே. How many persons are junior to as per the final arrangement? 3 பேரு. ஓகே. Which of the following is true? T likes orange. தப்பு. S is junior to Q. S is senior to Q. Q தான் இங்க வரும். ஓகே. Only 2% are distinct between R and S. கரெக்ட். U is immediately senior to P. தப்பு. அப்ப இதுதான் கரெக்ட். ஓகே. ஓகே. இது கொடுத்துருக்காங்க. ஸோ 192. ஓகே. ஸோ இது லாஸ்ட்டாக வந்து பார்ப்போம். ஓகே. கோடட் பிளட் ரிலேஷன். ஓகே. A percentage B னா, ஸோ A is a wife of B. ஸோ A is wife of B. B and G na, B is the father of G. So B is the father of G. G at K. So G at K na, G is a sister of K. K and D. So K and D na, K is the father of D. So K is the father of D. D slash E na, D is the daughter of N. So D is the daughter of E. Okay. How is E related to A? So E enna veno? Daughter-in-law. Okay. One to go question. Super. So X at to Y. X at to Y na, X is a sister of Y. So X is a sister of Y. Y dash na, Y is the daughter of Z. Z plus W na, Z is the husband of W. So Z is the husband of W. W slash V na, W is the daughter of V. Okay. V and R na, V is the father of, so V is the father of R. So V is the father of R. Okay. R dollar Q. So R dollar Q na, R is a son of Q. Which of the following is a son-in-law of Q? Son-in-law of Q யாரு? Z. Okay. Who among the following is, okay, ஒரு ஒன்றுக்கு ஆன்சர் போகணும். ஸோ K is a sister-in-law of G na, okay. So G dollar H. So G dollar H na, okay. G is a son of H. Okay. H percentage J na, so H is the wife of J. J hash K na, J is the brother of K. K is a sister-in-law of G வருமா? தப்பு. Okay. H percentage G. So H percentage G na, H is the wife of G. Okay. G and J. So G and J na, G is the father of J. So G is the father of J. J plus K na, J is the husband of K. இது எப்படி சிஸ்டர்ல வரும்? தப்பு. ஓகே. H at G. So H at G na, H is the sister of G. G and J na, sorry, G and J na, G is the father of J. J and K na, so J is the son of K. Okay. K is a sister-in-law of G. இதுவும் தப்பு. எல்லாமே தப்பு. Okay, fourth option. Okay. G as H. So G as H na, G is the brother of H. என்ன கேள்வி கேட்டிருக்கான்? K is a sister-in-law of G. Okay, சரி பார்ப்போம். G as H, H and J na, so H is the father of J. J at L na, so J is a sister of L. Okay, L as K na, L is the daughter of K. முடிஞ்சா? So K is G is a sister-in-law of K. So இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே. இது என்ன கோட் பண்ணியிருக்காங்க? கோடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 6, 4, 3. இது 2 இருக்கு, 3 ஆயிருக்கு. 3 இருக்கு, 4 ஆயிருக்கு. ஆனால் அது இல்லையே பாயிண்ட்டு. 1 இருக்கு, 1 இருக்கு இல்லையே. EO என்னது இது? ஓகே. ஓ, நார்மல் கோடிங்கா? ODEனா வந்து அப்போ என்ன வரும்? ODEனா வந்து உங்களுக்கு 6, 7 என்ன இருக்கு? 7னா வந்து உட்ஸ். ஸோ தி உட்ஸா? 2 7 இருக்கா? உட்ஸு தி. உட்ஸு தீனா, உட்ஸ் தீனா 2 அல்லது 7. ஸோ 2 அல்லது 7. 3 வந்து அப்போ என்ன வரும்? 3னா வந்து 19 கேர்ள். ஓகே. அப்போ 4னா வந்து 2. கோட் ஃபார் தி. தீனா 2 or 7. ஓகே. அவ்வளோதானா? சூப்பர். ஓகே. இட் இஸ் பாசிபிள் டு மீனிங்ஃபுல் வேர்ட். ஓகே. 20 persons 3 parallel rows. ஓகே. ரொம்ப கஷ்டமாக கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே. இவ்வளோ கஷ்டமெல்லாம் எப்படி போகிறதுன்னு தெரியல. ஓகே. டேட்டா சஃபிஷியன்ஸ்லாம் சம்டைம்ஸ் கேட்கவே மாட்டாங்க. ஆனால் இத்தனை பேர் 8 பேர்லாம் வச்சு கேட்டிருக்காங்க. ஓகே. ஓகே. Some stars are bright. So some stars are bright. Only a few bright are sun. Only a few heat is burn. Okay. All sun is heat. So all sun is heat. Okay. Only a few heat is burn. Okay.
என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் லாஜிக்கலி ஃபாலோஸ். ஓகே, ஸோ லாஜிக்கலி ஃபாலோஸ். ஆல் பிரைட் கேன் பி சன். ஸோ ஆல் பிரைட் கேன் பி சன் முடியாது. சம் ஸ்டார்ஸ் ஆர் நாட் சன். ஸோ சம் ஸ்டார்ஸ் ஆர் நாட் சன் கிடையாது. ஆல் ஸ்டார்ஸ் கேன் நெவர் பி இட். ஸோ ஆல் ஸ்டார்ஸ் கேன் நெவர் பி இட், அதுவும் தப்பு. ஆல் ஈட் பீயிங் பர்ன். ஆல் ஈட் பீயிங் பர்ன் இஸ் நாட் எ பாசிபிலிட்டி. ஆல் இஸ் நாட் எ பாசிபிலிட்டி. கரெக்டு தான். ஆல் ஈட் பீயிங் பர்ன் இஸ் பாசிபிலிட்டி, நாட் எ பாசிபிலிட்டி. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஒன்லி சாயில் இஸ் ரெட். ஸோ ஒன்லி சாயில் இஸ் ரெட்னா ரெட்டு சாயில். ஒன்லி a few soil are fertile. Okay, all fertile are black. No black are fertilizer. Okay. All soil can be fertilizer. தப்பு. Some black being red is a possibility. தப்பு. Some soil is not fertile. Correct. All fertile can be fertilizer. தப்பு. Okay. 6 students different marks. Okay. M scores. Okay. 6 பேர் இருக்காங்களா? 3 4 5 6 1 2 3 4 5 6. M scores more than R. So M வந்து more than R. இப்படி ஆர்டர்னா இது இன்க்ரீசிங் ஆர்டர், இது டிக்ரீசிங் ஆர்டர். The one who scored the second least mark is 32. ஸோ இது வந்து 32. ஓகே. Y scored more marks than T. ஸோ Y scored more marks than T. T doesn't score less marks than M. ஸோ அப்போ T M R இப்படி கனெக்ட் ஆயிடுச்சா? ஸோ T வந்து M விட அதிகம். ஓகே. T scored 3 marks more than U. ஸோ T scored 3 marks more than U. U neither scored more marks than R nor the least marks. அப்போது R விட கம்மியாக இருக்குன்னா நான் லீஸ்ட் மார்க்கும் கிடையாது. அப்போ U scored neither scored. ஓகே, முடிஞ்சு. YTMRU அடுத்து என்ன வரும்? G. இவன் தான் யூவா? இப்போது T ஸ்கோர் 3 மார்க்ஸ் மோர் தென் யூனா 35. இங்கே ஒரு பாயிண்ட்டு, எல்லா மார்க்ஸும் ஓல் நம்பர்ஸ் அப்படின்னா 33 34 35 இதான் மார்க். அவ்வளோதான், முடிஞ்சா. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர்ட் மோர் மார்க்ஸ் அண்ட் M பேஸ்ட் ஆன் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்? 2 பேர். ஓகே. சம் ஆஃப் த மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை MRU 67 69 99. ஓகே. இந்த சமாக்ஸ் மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை Y and M. Y and M வந்து 85 அப்படின்னா இவன் 51. ஓகே, 51. M and G இஸ் 57. அப்போ 23. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் G and Y? 28. ஓகே. ஓகே, 9%. ஓகே, இது போட்டாச்சோ? ஓகே, இந்த என்ன பஸ்ஸில் இப்போ? ஸோ ஒரு ரூமில் வந்து 10 ஃப்ளோர்ஸ் இருக்குது. 10 பாக்ஸஸ் வந்து ஒன்றா போயிருக்கு. ஓகே. Okay, 10 boxes, 1 above இருக்கு. All boxes are locked with unique number and 10 different color keys are required to unlock each box. They are placed in each respective boxes. Okay, prime numbered box 1 to 10 from bottom to top. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, போட முடியுமாலாம் தெரியல, பட் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதான் போட்டாகணும் இப்போ அப்படின்ற சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஓகே, ஒன்றுத்துக்கு ஒரு கலர் இருக்குது, அப்படி தானே? ஓகே. Box A is labeled as a prime numbered box. 5 boxes are placed between A and the box having green key. Okay, நான் prime number என்ன வைப்பேன்? A இங்கே வைப்பேன், A இங்கே வைப்பேன், A இங்கே வைப்பேன், A இங்கே வைப்பேன். ஓகே, இப்போ 5 boxes are placed between A and the green key. 1 2 3 4 5. இதில் 5 பாக்ஸ் டிஃப்ரென்ஸில் வைக்க முடியாது, இந்த பாசிபிலிட்டி வரவே வராது. ஸோ 5 பாக்ஸ்னா 1 2 3 4 5. இங்கே க்ரீனா? க்ரீன் தானே? ஓகே. இங்கே மேலே வச்சுருக்கேன்னா இங்கே க்ரீனா? 1 2 3 4 5 க்ரீனா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன? The difference between the labels of the box having green and red key is 4. ஸோ க்ரீனுக்கும் ரெட்டுக்கும் 4 அப்படின்னா அப்போ ரெட் இங்கே வருமா? 8 - 4 4 தானே? ஓகே. அப்போ இங்கே ரெட் வருமா? ஓகே. இதுக்கு 4 அப்படின்னா க்ரீனுக்கும் ரெட்டுக்கும் 5 இங்கே வருமா? எது பெருசுன்னா தெரில. ஓகே. தி லேபிள் ஆஃப் பாக்ஸ் பி இஸ் ட்வைஸ் த லேபிள் ஆஃப் த பாக்ஸ் ஹேவிங் ரெட் கீ. அப்போ பாக்ஸ் பி வந்து ரெட் கீனோடைய டபுள். அப்போ ரெட் கீனோட டபுள்னா பாக்ஸ் பி எங்கே வரும்? இங்கே வருமா? ஓகே. ரெட் கீனோட டபுள்னா எங்கே வரும்? பாக்ஸ் பி இங்கே வருமா? ரெட் கீனோட டபுள் பாக்ஸ் பி எங்கே வரும்? இங்கே வருமா? ஓகே. 2 பாக்ஸ் ஆர் பிளேஸ்ட் பிட்வீன் பி அண்ட் சி. அப்போ 2னா 2 விட்டு சி இங்கே வருமா? ஸோ ரெட் இங்கே வச்சிருக்கேன். 2 விட்டுனா சி இங்கே வருமா? 2 விட்டு சி இங்கே வருமா? ஆல்ரெடி ஏ இருக்குது. ஸோ இந்த பாசிபிலிட்டி தப்பு. ஓகே. த பாக்ஸ் ஹேவிங் எல்லோ கீ இஸ் பிளேஸ்ட் ஜஸ்ட் அபவ் பாக்ஸ் சி. ஸோ எல்லோ வந்து இங்கே வருமா? ஓகே. எல்லோ இங்கே வரும். ஓகே. D is placed adjacent to C. So D is placed adjacent to C. Okay. The label of T is twice the label of box C. நல்லா கவனிக்கணும். நான் D இங்கே வச்சேன்னா இங்கே D வந்து C adjacent to C. நான் D இங்கே வச்சேன்னா எனக்கு ஈனோட டபுள் தான் E. அப்போ நான் D இங்கே வைக்கக்கூடாது. அப்போ D இங்கே வைக்கணும், E இங்கே வைக்கணும். ஓகே. நான் D இங்கே வச்சேன்னா எனக்கு E இங்கே வரணும்.
அதுவே நான் டி இங்கே வச்சேன்னா எனக்கு இ இங்கே வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஸோ அப்போ என்ன வைக்கணும்? டி இங்கே தான் வைக்கணும். அப்போ இ இங்கே வைக்கலாம். கரெக்டாக? ஓகே. த பாக்ஸ் ஹேவிங் ஒயிட் கீ இஸ் லேபிள்ட் அஸ் ஈவன் நம்பர் பட் இஸ் பிளேஸ்ட் 3 பாக்ஸஸ் அபோவ் எஃப். ஓகே. என்னது இது? ஒயிட்டு எஃப். கரெக்டாக? 3 பாக்ஸஸ் அபோவ் எஃப். அப்போ ஒயிட் வந்து எனக்கு எங்கே வரணும்? ஈவன் நம்பர் பொசிஷன் வரணும். நான் ஒயிட் இங்கே வச்சுன்னா 2 விட்டு எஃப் இங்கே வைக்க முடியும். ஓகே. ஸோ இங்கே ஒயிட் வைக்க முடியாது. ஒயிட் வந்து ஈவன் நம்பர். ஸோ ஒயிட் இங்கே வைக்க முடியாது. ஆல்ரெடி எல்லோ இருக்குது. ஒயிட் இங்கே வைக்க முடியாது. ஸோ இங்கே ஒயிட் வைக்கக்கூடாது. ஸோ ஒயிட்டு 2 விட்டு எஃப். ஓகே. ஒயிட் இங்கே வைக்க முடியாது. ஒயிட் இங்கே வச்சுனா 2 விட்டு எஃப் வைக்க முடியாது. ஒயிட் இங்கே வச்சுனா 2 விட்டு எஃப் இங்கே வைக்க முடியாது. ஸோ ஒயிட் இங்கே வச்சா 2 விட்டு எஃப் இங்கே வைக்கலாம். ஓகேவா? ஸோ முடிஞ்சா? ஓகே. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஃப் அண்ட் த பாக்ஸ் ஹேவிங் ப்ளூ பாக்ஸ் இஸ் 1. ஸோ எஃப்க்கும் ப்ளூக்கும் நடுவில் 1. அப்போ என்ன வரும்? ப்ளூ இங்கே வருமா? ஓகே. எஃப்க்கும் ப்ளூக்கும் நடுவில் 1னா இங்கே வைக்க முடியுமா? ஆல்ரெடி இங்கே எல்லோ இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குது. தப்பு. ஓகே. ஜி இஸ் பிளேஸ்டு ஜஸ்ட் அபோவ் த பாக்ஸ் ஹேவிங் பிங்க் கீ. ஸோ ஜி வந்து இங்கே வச்சா பிங்க் கீ இங்கே வைக்கலாம். ஸோ ஜி இங்கே வச்சா பிங்க் வைக்க முடியாது. ஓகே, புரியுதா? இப்போ நான் ஜி இங்கே எங்கேயுமே வைக்க முடியாது. ஜி இங்கே வச்சா பிங்க் வைக்க முடியாது. ஜி இஸ் பிளேஸ்டு ஜஸ்ட் அபோவ் பிங்க்னு கொடுத்துருக்கான். அப்போ ஜி பிங்க் ஒரே வழி தானே. ஸோ ஜி பிங்க். ஓகே. ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாக்ஸ் ஆர் பிளேஸ்ட் பிட்வீன் ஜி அண்ட் ஹெச் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே. பிலோ பாக்ஸ் அண்ட் அபோவ். ஓகே. ஹெச். ஓகே. ஜி இங்கே வச்சுனா ஹெச். ஜி கீழே எத்தனவோ ஹெச்சுக்கு அது. த லேபிள் ஆஃப் பாக்ஸ் ஹேவிங் கிரே இஸ் ஆஃப் ஆஃப் த லேபிள் ஆஃப் பாக்ஸ் ஹேவிங் பிளாக் கீ. ஓகே. பிளாக் இங்கே வச்சுனா கிரே இங்கே வைக்கலாம். வேற எங்கே? பிளாக் இங்கே ரெட்டு இங்கே 5க்கு இடம் இல்லை, 4க்கு வச்சா 8க்கு இடம் இல்லை, 3க்கு வச்சா 6க்கு மட்டும் தான் இடம் இருக்குது. அப்போ 6 என்ன வரும்? கிரே இஸ் ஆஃப் ஆஃப் த பிளாக். ஸோ அப்போ பிளாக்கு கிரே. முடிஞ்சா? ஓகே. ஜே இஸ் பிளேஸ் அட்ஜஸ்ட் டு த பாக்ஸ் ஹேவிங் சில்வர் கீ. ஸோ ஜே இங்கே வச்சா சில்வர் இங்கே வைக்கலாமா? வைக்கலாமா? வைக்கலாம். ஸோ ஜே சில்வர். ஓகே. கே இஸ் பிளேஸ்ட் பிலோ த பாக்ஸ் ஹேவிங் கோல்டன் கீ. ஸோ கே இங்கே வச்சா கோல்டன் கீ எங்கே வரும்? ஓகே. முடிஞ்சா? ஓகே. டேஷ் கீ இஸ் பிளேஸ்ட் இன் அ பாக்ஸ் விச் இஸ் 3 பாக்ஸஸ் அபோவ் சி. அப்போ பி வருமா? கோல்டன் பாக்ஸ். ஓகே. ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் கரெக்ட் பேஸ்ட் ஆன் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ கே வந்து 6ஆ? தப்பு. கிரே வந்து 1ஆ? தப்பு. ஹெச் வந்து எல்லோவா? தப்பு. இ வந்து பிங்கா? தப்பு. ப்ளூ வந்து 2ஆ? அதான் கரெக்ட். ஓகே. வாட் இஸ் த சம் ஆஃப் தி லேபிள்ஸ் ஆஃப் டி ஜே எஃப்? டி என்ன? 8. ஜே என்ன? 6. 14. 14 1 15. முடிஞ்சா? ஓகே. 4 of them are 5 are similar in certain manner and related to group. Box having black key. Black key வந்து 6. Just above box C. அது வந்து 5. ஓகே. கிரே கீ 3. அப்போ 6 வந்து பிளாக் கீ. இது வந்து யூனிக் ஈவன் நம்பராக இருக்குது, பார்ப்போம். ஹெச் வந்து 6 நம்பர். ஸோ முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகே. ஸோ இதெல்லாம் போட்டோம். நெக்ஸ்ட் என்ன? ஓகே. 10 persons. இது 4 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸ்டில் போட்டு தான் ஆகணும். ஸோ 10 persons வந்து உட்காந்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸ் ஆஃப் 5 ஃப்ளோர் பில்டிங். வேற ஃப்ளோர் நம்பர் 1 2 ஓகே 1 2 3 4 5. ஏ இஸ் வெஸ்ட் ஆஃப் பி. ஸோ ஏ பி 5 4 3 2 1. முடிஞ்சா? அவங்களுக்கு எல்லாருக்கும் வயசு வேறு இருக்குது. ஸோ அப்போ வந்து வயசும் சேர்த்து எடுக்கணும். ஓகேவா? என்ன வயசு கொடுத்துருக்காங்க? 11க்கு அண்ட் என்னது எவ்ரி பர்சன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஏஜ் பட் நோ ஒன் இஸ் எல்டர் டு 50 years அண்ட் younger to 11 years. ஸோ அப்போ 11 கீழே இருக்கக்கூடாது, 50க்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போ 11 50 இருக்கலாம். அது புரிஞ்சுக்கணும். ஸோ எஸ் லீவ்ஸ் ஆன் ஈவன் நம்பர் ஃப்ளோர். எஸ் ஏஜ் இஸ் 4 times ஆஃப் 1 லீவ்ஸ் ஈஸ்ட் ஆஃப் எஸ். அப்போ எஸ்க்கு ஈஸ்டில் யாரோ இருக்காங்கன்னா அப்போ எஸ் இங்கே வச்சா எஸ்க்கு ஈஸ்டில் இருப்பாங்க, எஸ் இங்கே வச்சா எஸ்க்கு ஈஸ்டில் ஆள் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ இங்கே எக்ஸ்ன்றது ஏஜ் இருந்துச்சுன்னா இங்கே 4x இருக்கும். கரெக்டாக? இங்கே எக்ஸ்னா இங்கே 4x. நான் ஏஜுக்கும் அப்படி பக்கத்துலேயே போட்டு வரேன். ஓகே. C's flat is just above S flat. So C's flat is just above S flat. C's age is 7 times of his floor number. அப்போ C நோட ஏஜ் வந்து 21. அப்போ C இங்கே வச்சனா 35. கரெக்டா? ஓகே. Only 2 floors are between C and D, but they do not live in the same numbered flat. அப்போ Cக்கும் Dக்கு நடுவில் 2 ஃப்ளோர். Cக்கும் Dக்கு நடுவில் 2 ஃப்ளாட் வைக்க முடியுமா? இங்கே வைக்கவே முடியாது. இந்த பாசிபிலிட்டியே தப்பு. C 35, S 4x, இங்கே எக்ஸு. சிக்கும் டிக்கு நடுவில் 2 ஃப்ளோரு, சேம் ஃப்ளாட்டு கிடையாது. ஓகே. த ஏஜ் ஆஃப் த ஒன் who lives west of D is equal to difference of S and C. அப்போ S and Cனா இங்கே இருக்கவனோட ஏஜ் வந்து 35, டிஃப்ரென்ஸ் ஆஃப் 4x. கரெக்டா? ஓகேவா? 35 டிஃப்ரென்ஸ் ஆஃப் 4x. ஓகே. த டோட்டல் ஏஜ் ஆஃப் போத் த பர்சன் லிவிங் ஆன் ஃப்ளோர் நம்பர்
2 இஸ் ஸ்கொயர் நம்பர். ஸோ ஃப்ளோர் நம்பர் 2 வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர். ஸோ இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பரா. ஓகே. செம்ம க்ளூடா பயங்கரமா குடுக்குறீங்கடா. தி ஏஜ் ஆஃப் த பெர்சன் ஹூ லிவ்ஸ் ஹூஸ் ஃபிளாட் இஸ் ஜஸ்ட் பிலோ டிஸ் ஃபிளாட் இஸ் ஹாஃப் ஆஃப் த டி. அப்போ இவனோட ஏஜ் என்னன்னு தெரியாது, ஒய். இவனோட ஏஜ் வந்து 0.5 ஒய். சூப்பர், அருமையாக எடுக்கிற நம்பர்லாம். ஓகே. ஜி லீவ்ஸ் வெஸ்ட் ஆஃப் ஹெச். ஸோ ஜி லீவ்ஸ் வெஸ்ட் ஆஃப் ஹெச் அண்ட் இஸ் த யங்கஸ்ட் அமாங் ஆல். ஸோ ஜி தான் யங்கஸ்ட். ஸோ ஜி ஹெச் இங்கே தான் வைக்க முடியும். ஓகே, இங்கேயும் வைக்கலாம். ஓகே, ஒன்லி 2 ஃப்ளோர்ஸ் கேப் பிட்வீன் ஹெச் அண்ட் கே. நல்லா கவனிக்கணும், நான் ஜி ஹெச் இங்கே வச்சுன்னா 2 ஃப்ளோர்ஸ்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ ஜி ஹெச் ஒன்லி 2 ஃப்ளோர்ஸ் கேப் பிட்வீன் ஹெச் அண்ட் கே. ஸோ ஹெச் அண்ட் கேனா 2 விட்டு கே இங்கே வைக்கலாமா? ஏன்னா இங்கே தான் வைக்க முடியும். ஸோ கே கேஸ் ஏஜ் இஸ் 17 இயர்ஸ் லெஸ் தென் எம் ஏஜ். ஸோ கேனோட ஏஜ் வந்து 17 இயர்ஸ் லெஸ் தென் ஏஜ்னா அப்போ எம்னோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 17. கரெக்டாக எப்படி நான் ரிலேட் பண்ணுறேன்னு புரியுதா? எம்னோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 17. எம் லீவ்ஸ் பிலோ எல் அண்ட் போத் லீவ் இன் சேம் நேம்டு ஃப்ளாட். எம் லீவ்ஸ் பிலோ எல். அப்போ எம் எல் இப்படி வைக்கலாம். ஏஜ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பி அண்ட் ஹெச் 6 இயர்ஸ். ஏஜ் டிஃபரன்ஸ் சி அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு எல்ஸ் ஏஜ். எங்கடா இருக்கிறீங்க? ஓகே, கேஸ் ஏஜ் 17. ஓகே, எம் லீவ்ஸ் பிலோ என் போத் லீவ் இன் சேம் ஃப்ளாட். இங்கே எதுவும் போட்டிருக்குமா? எம்எல் எல்லாத்துலேயும் வைக்கலாமே. எம் லீவ்ஸ் பிலோ என் போத் லீவ் இன் சேம் ஃப்ளாட்டு. சூப்பராக வேலைக்கு வச்சு விட்டிங்க போங்க. எம் லீவ்ஸ் பிலோ எல். ஓகே, எம் எல் கே முடிஞ்சிச்சு. பி ஹெச்சா என்னடா மூக்குது. ஏஜ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பி அண்ட் ஹெச் 6 இயர்ஸ். G leaves west of H and youngest among all. So G leaves west of H and youngest among all. Total age of, okay, age of the person whose flat is west of is age of the west of D. நான் பாயிண்ட்னே புரியலையே. எம்னோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 17. ஆனால் எம்னோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 17னா இப்போ இந்த பாயிண்ட் ரிலேட் பண்ணி பார்ப்போம் பாரு. 35 minus 4x equal to x plus 17 வச்சுப்போம் சும்மா. 5x equal to எப்படி உங்களுக்கு 18 வரும்? தப்பு. 4x minus 35 is equal to x plus 17 வச்சுக்கலாமா? x இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3x equal to 52 வரும். அப்பயும் தப்பு. அப்போ இந்த பாசிபிலிட்டியே தப்பு. கரெக்டாக தானே? 35 டிஃபரன்ஸ் ஆஃப் 4xனோட வேல்யூ தான் x plus 17 சொல்கிறோம். அப்போ இந்த பாசிபிலிட்டியே தப்பு. இப்போ 35 டிஃபரன்ஸ் ஆஃப் 4xன்னு வரும். ஓகே, பி அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் பி அண்ட் ஹெச் 6 இயர்ஸ். கண்டுபிடிப்பா இல்லையான்னு தெரியலையே. ஓகே, C and T is equal to LCH. C and T is equal to LCH. டீலாம் பற்றி பேசவே இல்லை. டீலாம் நீங்கள் புதுசாக பேசுகிறீங்க. ஓகே, difference between P and H 6 years. எப்படா நான் யோசிப்பேன் இப்பெல்லாம். C and T is equal to LCH. இப்போ நான் டீன்னு வச்சேன்னா 4xன்னு வரும். பாயிண்ட் எவ்ரி பர்சன் ஹஸ் எ டிஃப்ரெண்ட் ஏஜ். இப்போ நான் சிக்கும் டீக்கும் நான் டிஃபரன்ஸ் இங்கே வச்சேன்னா ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன? 4xா? அப்போ எப்படி எல்னோட வேல்யூ 4x வரும்? ஆல்ரெடி எஸ்னோட வேல்யூ தான் 4x இருக்குல்ல. அப்போ நான் டீ இங்கே வைக்கக்கூடாது. பாயிண்ட். ஓகே, சி அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு எல்சிஏஜா? இது எதுக்கு? ஓகே, இங்கே தான் கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். இந்த பாயிண்ட் மறந்துட்டோம். ஸோ கே இங்கே வரும், டி இங்கே வரும். அடுத்து இங்கே நான் மிச்சங்க இது சிடிபி பி இங்கே வரும். ஓகே, டிஃபரன்ஸ் பிட்வீன் பி அண்ட் ஹெச் இஸ் 4 இயர்ஸ். 6 இயர்ஸ் 0.5 ஒய்யா? ஓகே, இங்கே வந்து ஒய்ஏ. ஆனால் அப்பயுமே எனக்கு க்ளூ கிடைக்கலையே. டிஃபரன்ஸ் பிட்வீன் சி அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு எல்சிஹெச். ஓகே, பி அண்ட் ஹெச் இஸ் 6 இயர்ஸ். எம்னோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 17. சத்தியமாக ஒன்றுமே முடியலையே. ஓகே, 4 of them certain group not related to group. ஓகே, ஜிஎஸ்பிடி எல்லாமே ஒரே ஃப்ளோரில் இருக்குது. ஹெச் மட்டும் வேறு ஃப்ளாட்டில் இருக்குது. ஓகே, டோட்டல் ஏஜ் ஆஃப் பர்சன் இஸ் ஆன் 5th ஃப்ளோர். 35னா இங்கே 18 வச்சு பார்ப்போம். ஓகே, 18னா எல்னோட வேல்யூ 18னா சிக்கும் டிக்கும் டிஃப்ரென்ஸ் 18.
18 18 18னா எப்படி 18 வரும்? 35க்கும் 4 மல்டிபிளுக்கு எப்படி பார்த்தாலுமே 18 வராதுல்ல. ஓகே. 18 தப்பு. 25. ஸோ 25 வருமா? வராது. 22 வருமா? வரும். வராது. 19 வருமா? வரும். இதான் ஆன்சர். போடு. இவன் கேட்பான். ட்ரூ அபவுட் டி. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே. எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கோம்? 28 கேள்வி போட்டிருக்கோம். ஸோ சார் நான் கிரிட்டிக்கல் இது போடவே இல்லை. கண்டுபிடிச்சலாம்னு நினச்சா நான் போட முடியல. ஓகே ஃபைன். ஓகே. இவ்வளோ கஷ்டமாவா? ஓகே. கேனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ கே பர்சன்டேஜ். ஸோ கே பர்சன்டேஜ்னால் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 3K + K 4K 4K + 5K 9K மைனஸ் 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 8 மைனஸ் 8 இது கூட்டினா -3 -3 ஒரு +40 -3 +40 +37 இஸ் ஈக்குவல் டு 100. கரெக்டாக? இந்த பக்கம் கொஸ்டின் 63. கேனோட வேல்யூ 7. ஸோ கேனோட வேல்யூ 7னா அப்போ நான் தனியாக எழுதி வச்சுக்கிறேன். ஸோ PQRST கேனோட வேல்யூ 7னா 21 போச்சுன்னா 20. ஓகே. இது 16%. ஓகே. K + 5னா 22. சாரி K + 5னா 12. இது 24. இது 5K சார் 35 28. ஓகேவா? 2 4 10. ஓகே முடிஞ்சு. ஓகே. இது என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டடி லேம்ப்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி P&R டுகெதர். P&R டுகெதர் எவ்வளோ? 32%. அப்போ 5000 டோட்டல். அப்போ இங்கே 1000 இருக்குமா? ஓகே. ஓகே. இங்கே வந்து 800, இங்கே வந்து 600, இங்கே வந்து 1200, இங்கே வந்து 1400. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. P + R வந்து 1600. ஓகே. The total number of study lamps manufacturing company G is 30% more than R. So 30% more than Rனா 780. ஓகே. ரேஷியோ ஆஃப் லேம்ப் சோல்டு அன்சோல்டு G வந்து 13. அப்போ 60. ஒரு பாட்டு 60. என்ன கேட்டிருக்கான்? சோல்டு அண்ட் அன்சோல்டு. ஒரு பாட்டு 60னா 5 பாட்டு வந்து 300. ஓகே. Out of the total number of study lamps manufacturing company T, 45% are defective. If number of defective lamps manufacturing company S is 33% less than the okay. Total lamps manufactureல வந்து இது என்னது? மேனுஃபேக்சர். இதில் 35% டிஃபெக்டிவ். எஸ்ல மேனுஃபேக்சர் பண்ண இது வந்து 33% லெஸ் தென் டி. நான் டிஃபெக்டிவ். ஓகே. ஓ ஓகே. இதில் டிஃபெக்டிவ் எவ்வளோ? 45%. அப்போ எவ்வளோ? 560 ஒரு 70 630. ஓகே. இதை விட 33% கம்மி. அப்போ 420. எதில்? எஸ்ல டிஃபெக்டிவ் 420. அப்போ என்ன வரும்? 780. 1200ல் 420 780. ஓகே. The ratio of number of arc lamps, desk lamps and buffet lamps manufactured in company R is ஓகே. ஓகே. அதான் 3 லேம்ப் சொல்லிக்கிறாங்க. ஓகே. இதில் ஆறில் வந்து எத்தனை? 7 10 பிரியுது. அப்போ 60. அப்போ 120 300 180. இது என்னது? டெஸ்க்கு ஆர்க்கு டெஸ்க்கு பஃபெட்டு. ஓகே. If the arc lamps and desk lamps manufactured in P is 130 more and 100 less than that of okay 130 more என்னது? ஆர்க். அப்போ 250. 100 less than that of டெஸ்க். அப்போ 200. 450 போச்சா? இது என்னது? P. 450 போச்சா? 550 இருக்குமா? ஓகே. 550. ஆப்ஷன் E. ஓகே. Find the ratio of number of study lamps manufacturing company P and together. ஓகே. P and Q together எவ்வளோ? 1800. To number of study lamps manufacturing company M. If the number of study lamps manufacturing company M is 750 more than that of manufacturer S. அப்போ 1950. 50 டேபிள் அடிச்சிங்கன்னா 36, 50 டேபிள் அடிச்சிங்கன்னா 39. கரெக்டாக? 36:39. ஸோ 3 12 சார் 3 13 சார். ஓகே. ஓகே. ஃபைன் த ஆவரேஜ் நம்பர் ஸ்டடி லேம்ப்ஸ் மேனுஃபேக்சர். இப்போ எப்படி போகலான்னா பிஆர்டின்னு இருக்கா? பிஆர்டி ஆட் பண்ணுங்க. 32 60. ஸோ அப்போ 20%. அப்போ என்ன வரும்? 1200. சாரி 1000. ஏன்னா 20% ஆஃப் 5000 என்ன? 1000 தான். ஓகே. ஓகே. இது என்ன இருக்குது? ½ + 1 1 + 2 2 + 4. ஓகே. 0.5 + 1 இன்ட்டு 1 + 2 இன்ட்டு 2 + 4. இதுவும் டபுள் ஆகுது, நம்பரும் டபுள் ஆகுது. அப்போது இன்ட்டு 4 + 8. கரெக்டாக? கரெக்டாக தான். ஓகே. அப்போ இன்ட்டு 8 + 16. 8 9 வரும்? 2400 2640 ஒரு 48. ஸோ 2688. அப்போ 2704.
கரெக்டா? ஓகே. ஓகே. இங்க எத்தனை ஆட் ஆயிருக்கு? 3 ஆட் ஆயிருக்கு. இங்க 6 ஆட் ஆயிருக்கா? இங்க எத்தனை ஆட் ஆயிருக்கு? 15 ஆட் ஆயிருக்கு. அப்போ 3, 6, 9 ஆட் பண்ணா இங்க வரும். 12, 15. அப்போ 9 ஆட் பண்ணா என்ன வரும்? 55. 55க்கு அப்புறம் 12 ஆட் பண்ணி பாருங்க. 67 கரெக்ட்டா வருதா? ஓகே. இது என்னது? டிவைடட் பை 4 இன்டு 2 டிவைடட் பை 4 இன்டு 2 இன்டு 2னா என்ன வரும்? 8 வரும். ஓகே. ஓகே. இங்க என்ன குடுத்துருக்காங்க? 4 ஷாப்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து இது வந்து ஓரமா தள்ளிருவோம். ஓகே. 4 ஷாப்ஸ் இருக்கு. கேக்ஸ் பிளஸ் பேஸ்ட்ரிஸ்ன்னு சொல் பண்ணியிருக்காங்க. த நம்பர் ஆஃப் நோட் படிக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்ட் இன் எனி ஷாப் இஸ் ஈக்வல் டூ கேக் சோல்ட் பிளஸ் பேஸ்ட்ரிஸ் சோல்ட். ஓகே 4 கம்பெனி இருக்கு. ஸோ PQRS. ஓகேவா? ஸோ கேக்கு, பேஸ்ட்ரிஸ். ஓகே. ஓகே. த டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்ட் பை P இஸ் X plus Y. ஸோ P இஸ் X plus Y. நல்லா கவனிக்கணும். விச் இஸ் Y மோர் தென் தட் ஆஃப் ஷாப் Q. அப்போ என்ன வரும்? X. நல்லா கவனிக்கணும். இதோட Y தானே அதிகம். அவ்வளோதான். ஓகே. The number of cakes and pastries sold in shop is 160 and 40 respectively. 160 and 40 respectively. ஓகே. கேக்ஸ் பேஸ்ட்ரிஸ் தானே? அப்போ X plus Y நோட வேல்யூ என்ன? 200. ஓகே. 20% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்டு பை Q, ஷாப் Q ஆர் பேஸ்ட்ரிஸ். ஷாப் Qல மென்ஷன் பண்ண 80% 20% வந்து பேஸ்ட்ரிஸ் அப்படின்னா 0.2x வந்து பேஸ்ட்ரிஸ். அப்போ 0.8x வந்து கேக்ஸ். கரெக்டா? ஓகே. The total number of items sold by R is 2x minus 60. 2x minus 60. Out of which number of cakes is 180. So 180 and the rest are y plus 10 are pastries. நல்லா கவனிக்கணும். அப்போ x plus y நோட வேல்யூ 200ன்னு தெரியும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாத இதனோட வேல்யூ வரும். அப்போ 2x minus 60 is equal to 190 plus y ன்னு எழுதலாமா? அப்போ 2x minus y is equal to 250. கரெக்டா? இங்க நான் கொண்டு வந்தேன்னா எனக்கு 3x equal to 450 வரும். x நோட வேல்யூ 150. அப்போ y நோட வேல்யூ 50. x நோட வேல்யூ 150னா இங்க 150 வருமா? அப்போ இங்க 120 இங்க 30. கரெக்டா? ஓகே. அப்போ இங்க என்ன வரும்? இங்க 200ன்னு வரும். y நோட வேல்யூ 50. x நோட வேல்யூ 150னா 300 அப்போ 240. அப்போ இங்க 60. கரெக்டா? ஓகே. இங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். x நோட வேல்யூ 150, y நோட வேல்யூ 50. சரி ரைட்டு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்டு பை ஷாப் இஸ் 30 மோர் தென் ஷாப் ஆர். 30 மோர் தென் ஷாப் ஆர்னா 60 அப்போ 300. ஓகே. 1/3 ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்டு பை ஷாப் இஸ் ஆர் பேஸ்ட்ரிஸ். பேஸ்ட்ரிஸ்னா 1/3னா 100 அப்போ இங்க 200. முடிஞ்சா? ஓகே. இஃப் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் கேக்ஸ் இது என்னது? இது சோல்டு. ஓகே. இஃப் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் கேக்ஸ் மேட் பை ஷாப் Q to S is 5:6. ஓகே. and the number of cakes unsold by shop Q is 40 more than shop S. இது? ஓகே. சரி இது வந்து சோல்டா? சரி ரைட். அன்சோல்டு என்ன? A. இதை விட இது எவ்வளோ அதிகம் அன்சோல்டு? A plus 40. ஓகே. இது என்னது? மேடா? ஓகே. அப்போ 150 plus A plus 40 என்ன? 190 plus A. இது என்னது? Q. 300 plus A. இது என்னது? ஷாப் S. கரெக்டா? அப்போ 5, 6. கரெக்டா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1140 plus 6A is equal to 1500 plus 5A. இந்த பக்கம் வந்துச்சுன்னா A is equal to 360. ஏனோட வேல்யூ 360 என்ன கேட்டிருக்காங்க? மேட் பை ஷாப் Q and S டுகெதர். அப்போ ஏனோட வேல்யூ 360னா இங்க என்ன வரும்? ஏனோட வேல்யூ 360னா இங்க 400 இங்க 360. இது கூட்டினா 660 ஓகே. இது கூட்டினா 550 1100 என்ன இது? கேக்ஸா? ஓ கேக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கானா? சாரி மொத்தமாக போட்டு நான் டோட்டல் நினச்சி மொத்தமாக இவ்வளோ நேரம் கணக்கு போட்டிருந்தேன். ஓகே. கேக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கான். ஸோ Q ஓகே. கேக்ஸ் எவ்வளோ? 120 ப்ளஸ் A ப்ளஸ் 40னா 160 ப்ளஸ் A. ஓகே. 200 ப்ளஸ் A இஸ் ஈக்குவல் டு 5/6. அப்போ என்ன வரும்? 960 ப்ளஸ் 6A இஸ் ஈக்குவல் டு 1000 ப்ளஸ் 5A. ஓகே. அப்போ A இஸ் ஈக்குவல் டு 40. ஸோ A இஸ் ஈக்குவல் டு 40னா இங்கே என்ன வரும்? 80 இங்கே வந்து 40. அப்போ 240 ஒரு 200. அப்போ 440 ஸோ 220. ஸோ சார் ஓகே. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் இதெல்லாம் அழிச்சிருவோம். இதெல்லாம் ஓகே. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஈச் பேஸ்ட்ரி சோல்டு பை ஷாப் ஆர் இஸ் 60. ஸோ பேஸ்ட்ரி வந்து 60. ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ஓகே. ஓவரால் செல்லிங் ஆல் பேஸ்ட்ரிஸ் 600. நல்லா கவனிக்கணும். 60 ரூபா நிற்கிறப்போ அப்போ ஒன்றுத்துக்கு 10 ரூபா லாபம் வருது. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 50. ஷாப் ஆர் சோல்டு ஈச் பேஸ்ட்ரி அட் ட்வைஸ் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ ஓகே. ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ்ட்ரி அன்சோல்டு பை ஆரா? ஓகே. ஓகே. 100 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிது.
ரூ. 100க்குன்னா 50 ரூ. 100க்குன்றப்போ ரூ. 50 லாபம். அப்போ 12 தான் விக்குமா? இது செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஈச் basket sold by shop R is 60 and the overall profit earned by selling all pastries together is 600. Shop R sold each pastry at twice its cost price. ஓகே. ரூ. 50னா அப்போ find the total number of pastries unsold by shop R. என்னடா கேள்வி இது? செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஈச் pastry sold by shop R is 60. இதுவே 60 தான். ஓகே. அப்ப எப்படி ரூ. 10 ஒரு ஓகே. செல்லிங் பிரைஸ் 60. ஓ! ஒண்ணுத்தினோட காஸ்ட் பிரைஸ் அப்போ ரூ. 30 தான். ப்ராஃபிட்டே ரூ. 600 வருதுன்னா, அப்ப 20 வித்திருக்காங்க. அப்ப 40 விக்கல. ஓ! அப்பா! கேக் சோல்டு பை ஆல் 4 ஷாப்ஸ். 280, 360, 460, 660. 660 4ஆல் டிவைட் பண்ணா 165. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. ஓகே. Total number of items sold by shop T is 60% that of shop S. 60% of that of shop S னா 180. ஓகே. அந்த ரேஷியோ ஆஃப் கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரி sold by ஓகே. அப்போ 120, 60 அது ஆல்ரெடி இருக்கு. இந்த 50% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் கேக்ஸ் மேட் ஆர் அன்சோல்டு. அப்போ இது 50% வந்து சோல்டா? அப்போ அன்சோல்டு எவ்வளோ? 120. விச் இஸ் மேட் ஆர் அன்சோல்டு விச் இஸ் ட்வைஸ் நம்பர் ஆஃப் பேஸ்ட்ரி அன்சோல்டு. அப்போ இங்கே 60. தென் ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் மேட். 240 ஒரு 120 எவ்வளோ? 360. ஓகே. சிம்பிளிஃபிகேஷனே வருது. ஓகே. 42% ஆஃப் 2000 எவ்வளோ? 840 ப்ளஸ் 64 இன்ட்டு ரூட் எக்ஸ். ஸோ 64 இன்ட்டு ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 224 ப்ளஸ் 116. ஸோ 440. ஸோ 440 ப்ளஸ் 756 1196. கரெக்டா? ஓகே. 1196. இந்த கொஸ்டினா 160. ஸோ 160 160னா 356. ஸோ 64னா 8 டைம்ஸ் வருமா? 8 7 டைம்ஸ் 7 6 டைம் 6 டைம் 6 36. எப்படி பார்த்தாலுமே வரல. 160. ஓகே. 340 சாரி. 4 ஸ்டார் 16 சார். ஓகே. 3400 டிவைடட் பை ஸோ 200 மைனஸ் 11 இன்ட்டு 2 22. அப்போ 178 இஸ் ஈக்குவல் டு 440 மைனஸ் எக்ஸ். இந்த பக்கம் வச்சுனா என்ன வரும்? ஒரு 22 ஒரு 240. ஸோ 262. ஓகே. 44 இன்ட்டு 8 320 352 ப்ளஸ் 24% ஆஃப் 1500. அப்போ என்ன ஒரு 20%னா 300 60. ஸோ 360 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 700. இது 712 வருமா? ஸோ அப்போ 12. ஓகே. எக்ஸ் கியூபு மைனஸ்ஸு 121 ப்ளஸ்ஸு 45 ஈக்குவல் டு 240 இன்ட்டு 4 என்ன? 960. 960லேருந்து 310 போச்சுன்னா சாரி 309 போச்சுப்போம். அப்போது 651. இது இந்த பக்கம் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 84. ஸோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 84. அப்போது 729. ஸோ 9. ஓகே. 75% ஆஃப் 400 300 ப்ளஸ் 32x ஈக்குவல் டு 720 டிவைட் பை 36 20 ப்ளஸ் 440. அப்போ 460. இந்த பக்கம் வந்துச்சுன்னா 160. அப்போது 5 சார். ஓகே. எதுவும் லோட் ஆகல. ஐயோ. ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ ஆஃப் primary number of students in primary to secondary schools. ஓகே. ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் இன் primary school to girls into secondary school. போடு. குடு ட்விஸ்ட்டு. ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் இன் பிரைமரி ஸ்கூல். ஓகே. நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட் பண்ணீங்க. ஓகே. இஃப் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் பிரைமரி ஸ்கூல்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் செகண்டரி ஸ்கூல்ஸ் ஆர் 80 and 90 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே. ஃபஸ்ட்டு 2011 பற்றி பேசுகிறாங்களா?
ஓகே. பிரைமரி ஸ்கூல்ல நான் 4xன்னு வச்சுக்கிறேன். ஓகே. செகண்டரி ஸ்கூல்ல நான் 3xன்னு வச்சுக்கிறேன். இதுல பாய்ஸ், கேர்ள்ஸ் இருப்பாங்களா? சரி இருக்கட்டும். ஓகே. பாய்ஸ் இன் பிரைமரி ஸ்கூல் எவ்வளோ? 2y. கேர்ள்ஸ் இன் செகண்டரி ஸ்கூல் எவ்வளோ? y. அப்போ 4x மைனஸ் 2y தானே டோட்டல்? 3x மைனஸ் ஒய்யா? இப்போ என்ன குடுத்துருக்கான், த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் அதாவது நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் பிரைமரி ஸ்கூல்ஸ். கேர்ள்ஸ் இன் பிரைமரி ஸ்கூல் எவ்வளோ? 4x மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 80. அண்ட் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் செகண்டரி ஸ்கூல் 3x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 90. வச்சான் பார்த்தியா ட்விஸ்ட்டு? அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6x மைனஸ் 2y இது 180யா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு. அப்போ என்ன வரும்? 2x ஈக்குவல் டு 100 வரும். அப்போ x ஈக்குவல் டு 50. x ஈக்குவல் டு 50னா ஏதாவது வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 200 80 போச்சுன்னா 120. அப்போ ஒயினோட வேல்யூ 60. முடிஞ்சா? ஓகே. கேள்வி என்ன? ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். 4xல சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? 7xா? 7 5 350. எங்கேருந்துடா வரீங்க நீங்களா? ஓகே. இப்போ என்ன இயர் பற்றி பேசுகிறாங்க? 2012. ஸோ 2012னா என்ன வரும்? பிரைமரி ஸ்கூல் வந்து 6x, செகண்டரி ஸ்கூல் வந்து 5x. ஸோ இங்கே பாய்ஸ், கேர்ள்ஸு. ஸோ இங்கே பாய்ஸ், கேர்ள்ஸ். ஸோ இங்கே இருக்க பாய்ஸ் வந்து எவ்வளோ? 4y. இங்கே இருக்க கேர்ள்ஸ் எவ்வளோ? y. ஓகே. இஃப் 1/6 ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் பிரைமரி ஸ்கூல்ஸ் ஆர் கேர்ள்ஸ். நல்லா கவனிக்கணும். பிரைமரி இருக்கிறதுல 1/5 வந்து நமக்கு 1/6 வந்து கேர்ள்ஸ். அப்போ என்ன வரும்? இங்கே எக்ஸ்னு வரும். அப்போ 4y இஸ் ஈக்குவல் டு 5xா? கரெக்டு தானே? கரெக்ட். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 இங்கே என்ன எழுதிக்கலாம்? 4yன்னு எழுதிக்கலாம். இங்கே 3yன்னு எழுதிக்கலாம். எழுதலாமா கூடாதா? எழுதலாம். ஓகே. அந்த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் பிரைமரி ஸ்கூல்ஸ். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் பிரைமரி ஸ்கூல்ஸ் என்ன? எக்ஸ். எக்ஸ்னா என்ன பண்ணலாம்? 4y/5ன்னு சொல்லலாமா? 4y/5 is 165 less than that of number of boys in secondary schools. எழுது புரியுதா? இதை விட 165 கம்மி. அப்போ என்ன வரும்? 4y is equal to 15y minus 825. அப்போ என்ன வரும்? 11y is equal to 825, y is equal to 75. கரெக்டா? கரெக்ட். ஓகே. Then find the difference between the total number of students in primary and secondary schools in 2012. செகண்டரி ஸ்கூல்ஸில் பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் என்ன வித்தியாசம்? ஒய்னோட வேல்யூ 75 அப்படின்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்னோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 15 60ன்னு கிடைக்கும். எக்ஸ்னோட வேல்யூ 60னா கேள்வி என்ன? ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? எக்ஸ். எக்ஸ்னோட வேல்யூ 60. முடிஞ்சு. ஓகே. இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 2013 இஸ் 300. ஸோ 300னா அப்போ பிரைமரி ஸ்கூலில் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? 180 இருப்பாங்க. செகண்டரி ஸ்கூலில் 120 இருப்பாங்க. சரி ரைட்டு. வைல் ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் பிரைமரி டு பாய்ஸ் இன் செகண்டரி ஸ்கூல் இஸ் 8:9. இதுதான் ட்விஸ்ட். இப்போ 80 வந்து பிரைமரி ஸ்கூலா? 120 வந்து செகண்டரி ஸ்கூல். ஸோ பிரைமரி செகண்டரி. இப்போ பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு ரேஷியோ தெரியும். பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு ரேஷியோ தெரியும். இங்கே இருக்க பாய்ஸ் என்ன? 10y. இங்கே இருக்க பாய்ஸ் என்ன? 3y. இங்கே புதுசாக ரேஷியோ கொடுத்துருக்கானா? 8. ஸோ 8x இங்கே 9x. கரெக்டாக? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் பிரைமரி ஸ்கூல்ஸ் நம்பர் ஆஃப் பாய்ஸ். முடிஞ்சா? இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு ரேஷியோ வரும். இப்போ இது வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒன்று பேலன்ஸ் பண்ணுங்கள். ஸோ 10y ப்ளஸ்ஸு 8x ஈக்குவல் டு 180. 9x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 120. எப்படி கேன்சல் பண்ணலாம்? இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30yயா? ஓகே. 24xா? ஓகே. 540. 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 90xா? 30yயா? 1200. ஓகே. எதை மைனஸ் பண்ணலாம்? இங்கே மைனஸ் பண்ணலாம். இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். ஓகே. 56xா? 66xா? ஓகே. என்ன வரும்? 660 வருமா? எக்ஸ்னோட வேல்யூ 10. எக்ஸ்னோட வேல்யூ 10னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 90. அப்போ ஒய்னோட வேல்யூ 10. கேள்வி என்ன? நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் பிரைமரி ஸ்கூல். பாய்ஸ் இன் பிரைமரி ஸ்கூல் என்ன? 100. ஓகே. ஓகே. If the total number of students in primary schools in 2014 and 15 are ஓகே. சரி நல்லா தெளிவா 2014 பிரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல். ஸோ பிரைமரி ஸ்கூல் வந்து 400 அப்படின்னா 2014 அப்போது செகண்டரி ஸ்கூல் 250. சரி ரைட்டு. 2015 பிரைமரி ஸ்கூல்ஸ் வந்து 270 அப்படின்னா செகண்டரி ஸ்கூல் எவ்வளோ? 90. சரி ரைட்டு. த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் பிரைமரி ஸ்கூல்ஸ் இன் ஓகே பாய்ஸ் கேர்ள்ஸ் இருப்பாங்களா? ஓகே. அந்த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் பிரைமரி ஸ்கூல்ஸ் இன் 2000. அந்த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் பிரைமரி ஸ்கூல்ஸ் இன் 2000 கேர்ள்ஸ் இன் பிரைமரி ஸ்கூல்ஸ். கேர்ள்ஸ் இன் பிரைமரி ஸ்கூல்ஸ் 175 and 70 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே. அப்போ என்ன வரும்? இங்கே பாய்ஸு 225 வரும். இங்கே 9 பாட்டு 225னா அப்போ இங்கே என்ன வரும்? 4 பாட்டு 100ன்னு வரும். அப்போ இங்கே 150. சரி ரைட்டு. இங்கே 200. அப்போது இங்கே 200னா அப்போ இங்கே 30. அப்போ இங்கே என்ன வரும்? 60. கேள்வி என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் 2014 and 15 டுகெதர். பாய்ஸ் எவ்வளோ?
375, இது ஒரு 260. 500, 635. நல்ல கேள்வி. ஓகே. 2016. ஸோ 2016 இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து 280. பாய்ஸ் வந்து பாய்ஸ் வந்து 180, கேர்ள்ஸ் வந்து 100. சரி, ரைட்டு. இஃப் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் பிரைமரி டு செகண்டரி ஸ்கூல் இன் 2011 அண்ட் திஸ் ஓகே. பிரைமரி டு செகண்டரி வந்து டிஃபரன்ஸ் வந்து சேமா. ஓகே. 4:3. டோட்டல் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன பிரிச்சுக்கலாம்? 7னா என்ன வரும்? 280. அப்போ 40 பிரிங்க. அப்போ பிரைமரி ஸ்கூலில் 160 பேர், செகண்டரி ஸ்கூலில் 120 பேர். சரி, ரைட்டு. ஓகே. அண்ட் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் பிரைமரி ஸ்கூல் இன் 2016. பாய்ஸ் இன் பிரைமரி ஸ்கூல் 16 100. அப்போ கேர்ள்ஸ் என்ன? 60. நல்லா கவனிக்கணும், இதுதான் ட்விஸ்ட். இங்கே பாய்ஸ் 100னா அப்போ இங்கே பாய்ஸ் 80. அப்போ இங்கே கேர்ள்ஸ் என்ன? 40. கேள்வி என்ன? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் செகண்டரி ஸ்கூல்ஸ் எவ்வளோ? 40. ஓகே. ஓகே. த ரேஷியோ ஆஃப் லென்த் ஆஃப் ட்ரெயின் A to B இஸ் 4:5. ஓகே. ஸ்பீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைம் டேக்கன் பை A to cross பிளாட்ஃபார்ம் 120 மீட்டர் சேம். டைம் டேக்கன் பை A and B to cross. ஓகே. 4x plus 120 divided by 60 meter 60. ஏன்னா ட்ரெயின் ஏனோட ஸ்பீட் 60 தானே. 5x plus 120 divided by 70 சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக தானே? இந்த 2 0 கேன்சல். 28x plus 840 இஸ் ஈக்குவல் டு 30x plus 360. கரெக்டாக? 2x ஈக்குவல் டு 480, x ஈக்குவல் டு 240. ஓகே. எக்ஸோட வேல்யூ 240. ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை A to B கிராஸ் ஈச் அதர் இன் சேம் டைரக்ஷன். கிராஸ் ஈச் அதர் இன் சேம் டைரக்ஷன் என்ன வரும்? 9 into 240 டோட்டல் லென்த். ரெண்டுமே சேம் டைரக்ஷனா 10. ஓகே. இதான் ஃபர்ஸ்ட் கேன்சல். இந்த 0 இந்த 0 கேன்சல். 9 2 180, 9 4 36. ஸோ 216. இதான் இது கேன்சல். B to cross 50 மீட்டர் லாங் டனல். பீனோட லென்த் என்ன? 1200, 1250. ஓகே. பீனோட ஸ்பீட் என்ன? 70. 0 கேன்சலா? ஓகே. இது அடித்தா எப்படி பார்த்தாலும் குவான்டிட்டி 1 தான் பெருசு வரும். போடு அப்படின்னு நம்பிக்கை வச்சு போடுவோம், பார்ப்போம். ஓகே. த டைம் டேக்கன் பை PQ டு கம்ப்ளீட் ஒர்க் டு இஸ் 6 days. ஓகே. R கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 12 days. ஓகே. ஓகே. டோட்டல் ஒர்க் 24 வச்சுக்கலாமா? ஓகே. 4 இதனோட எஃபிஷியன்சி 2. Q started the working alone but after 4 days. ஓகே. Q நோட எஃபிஷியன்சி தெரியுமா? தெரியாது. X 4 minus X. கரெக்டா? ஓகே. Q started அப்போ எவ்வளோ நாள்? 4 நாள் ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ 4x ஒர்க் முடிஞ்சா? ரைட்டு. He left the work P and R ஒர்க் கம்ப்ளீட் 50%. ஓகே. 50% 4 daysனா அப்போ இவன் மட்டும் 4x முடிச்சிருக்கலாம். அதுவே 12 தான். அப்போ எக்ஸோட வேல்யூ 3. ஓகே. ஃபைன். டோட்டல் ஒர்க் இஸ் 96 யூனிட்ஸ். எஃபிஷியன்சி மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. 3னா 4 மல்டிப்ளை பண்ணால் 12, 4. ஓகே. டைம் டேக்கன் பை P டு கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க் அலோன் 24 நாள். Q and R டுகெதர். 12 12 20 சாரி 12 8 20. 20னா இப்போ எப்படி இது கம்மியாக தான் வரும். ஓகே. The number of pink and yellow balls in the bag is equal to the number of orange balls in the bag. Okay. Pink, yellow, orange. இது ரெண்டு சேர்த்து xனா இது x. ஓகே. The total number of balls pink plus yellow plus orange in the bag is 5x. அப்போ இங்கே 5xனா நல்லா கவனிக்கணும். இது ரெண்டு ஈக்குவல். அப்போ இது 2.5x, இது 2.5x. கரெக்டா? ஓகே. The probability of picking one pink and one orange ball from the bag is 1/5 and respectively. அப்போ இந்த 5x டோட்டலில் பிங்க் வந்து 1 பார்ட் இருக்கு. அப்போ எக்ஸ். எல்லோ வந்து 1.5x. கரெக்டாக? இது நம்மளுக்கு ஆரஞ்சு தெரியும். 1/2 தான் வரும். 2.5x by 5x. ஓகே. வைல் த நம்பர் ஆஃப் எல்லோ பால்ஸ் இந்த பேக் இஸ் 30. அப்போ இது 30னா இது 20, இது 50. கரெக்டாக? டோட்டல் வந்து 100. டோட்டல் நம்பர் ஆஃப் பிங்க் அண்ட் ஆரஞ்சு பால்ஸ் இந்த பேக். பிங்க் அண்ட் ஆரஞ்சு எவ்வளோ? 70. எல்லோ அண்ட் ஆரஞ்சு எவ்வளோ? 80. குவான்டிட்டி 2 பெருசு. ஓகே. ஓகே. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் 1 இஸ் எ பர்ஃபெக்ட் கியூப். ஸோ 1 இஸ் எ பர்ஃபெக்ட் கியூப்னா 88 வரணும். ஓகேவா? ஒரு ரூட் வந்து பர்ஃபெக்ட் கியூப்னா 8 இருக்கலாம், 11 இருக்கலாம், 1 இருக்கலாம். ஆனால் ஒன் ஆஃப் த ரூட் ஆஃப் ஓகே 1 கூட தான் பர்ஃபெக்ட் கியூப்னு சொல்லுவீங்க. 188 சார். அப்போது ஆனால் 8 11. ஒன் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் 2 இஸ் எ ப்ரைம் இன்டிஜர் விச் இஸ் கிரேட்டர் தென் 2. ஓகே. ப்ரைம் இன்டிஜர் என்ன? 3 5 14 7 சார். அப்படி நம்மளா போட்டுப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எய்தர் டிவிசிபிள் பை A or B. ஸோ ஏனோட வேல்யூ 19. அப்படி பிரித்தா இப்படி தான் பிரியும். நானே பிரித்து வச்சுருக்கேன். பர்ஃபெக்ட் கியூப் 1 கூட தான் பர்ஃபெக்ட் கியூபு. ஆனால் அவ்வளோ பெருசுலாம் வராது அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம். ஓகே. 14 7. ஸோ இஸ் ஏ ப்ரைம் இன்டிஜர் விச் இஸ் கிரேட்டர் தென் 2னா 14 7 சார். அப்போ பீனோட வேல்யூ 21. ஓகே. இது டிவைட் ஆகுமா? ஆகும். இது டிவைட் ஆகுமா? ஆகும். டிவைட் ஆகாது. 1 and 2 ஃபாலோஸ்.
ஓகே. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கே ஸ்கொயர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ். கே ஸ்கொயர் மைனஸ் 40k ப்ளஸ் 375. 25, 15 சார். 250 ஒரு 125 375. ஸோ 5 10. ஓகே. 204 ஸோ 204னா 4 இன்ட்டு 51. ஸோ 4 இன்ட்டு 17 இன்ட்டு 3. ஸோ 12, 17. ஓகே. 221 17, 13 சார். இது ஞாபகமாக வச்சிருக்கணும். ஸோ 17 ப்ளஸ் மைனஸ் 13. ஓகே. இந்த நம்பர் இது ரெண்டுல கிளாஸ் ஆகும். ஸோ கேனாட் பி டிட்டர்மைன். ஓகே. 504. ஸோ 504னா 4 இன்ட்டு 256. ஸோ 4 இன்ட்டு 126. ஸோ 9 இன்ட்டு 7 63 2. ஓகே. 45 வரணுமா? 9 2 18 4 7 28 வராது. சாரி 63 2 126. ஓகே வந்துச்சு. 7 4 28. என்னது இது? 4 இன்ட்டு 126. 4 இன்ட்டு 126 தான் 125 கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஓகே. 12 24. ஓகே 24 21. ஓ நைஸ். 288னா 16 18 சார். அப்போ 8 2 9 2. 9 4 36 வராது. 3 இன்ட்டு 3. 8 3 24. 24 ஒரு வராது. 288. 16 18 கரெக்டு தான். ஓகே. 4 4 3 6. 4 3 12. 4 6 24. 12 36. ஆஹா. 9 4 36. எப்படா 5 வரும்? 41 வரணுமா? ஓகே 8ன்னு முடியறதுக்கு 1ன்னு முடியணும். 9 2 சார் 1 8 சார் 3 6 சார். அப்புறம் என்ன வரும்? இதெல்லாம் ஆட் பண்ணால் எப்படின்னா 1 வரும். 8ன்னு முடியிற ரூட்டுக்கு இப்படியே டைம் வேஸ்ட் பண்ணி தான் டைம் வேஸ்ட் பண்ணி தான் இருக்கும். என்ன இது 6 3 சார் 3 6 சார். வேறு எப்படி 8 முடியும்? 1 8 சார் 2 4 சார் 3 6 சார் 4 5 5 6 தெரில. 288. ஓகே 22 19. 220. ஆஹா. ஓகே 32 9. 270. ஓ இங்கே என்ன கண்டுபிடிச்சோம்? 24 21. அப்போது அப்படி பார்க்குறப்போ அப்படி பார்த்தா நடுவில் வரும். ஸோ கேனாட் பி டிட்டர்மைன். சரி ஓகே. A vessel contains mixture of milk and water in the ratio. So milk வந்து 5x, water வந்து 3x. The quantity of water, milk and water with okay. The final mixture. Okay, 5x plus y is equal to 120. 3x plus 2y is equal to 100. இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணு. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் கரெக்டாக மில்க் அண்ட் வாட்டர் இந்த ஃபைனல் மிக்சர். ஓகே கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஓகே இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? இது சரி. இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10x. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2y 240. மைனஸு மைனஸு மைனஸு. அப்போ 7x ஈக்குவல் டு 140. x ஈக்குவல் டு 20. x ஈக்குவல் டு 20னா y ஈக்குவல் டு 20. ஃபைண்ட் த இனிஷியல் மிக்சர். 8 2 16 160 ml. ஓகே என்ன இது? The cost price of an article is x plus y which is marked okay. x plus y cost price. x plus y plus 3600. sold at a discount of y. அப்போ x plus 3600 வந்து செல்லிங் ப்ரைஸு. செல்லிங் ப்ரைஸு மார்க்டு ப்ரைஸு காஸ்ட் ப்ரைஸு. ப்ராஃபிட் ஏன்னா செல்லிங் இஸ் 800. அப்போது நல்லா கவனிக்கணும். x plus y plus 800 is equal to x plus 3600. y is equal to 2800. ஓகே the article was marked up by 3y. article was marked up by 3yனா இங்கே பாருங்கள் x plus 2800 plus 3y is equal to x plus y plus 3600. கரெக்டாக இப்போ தான் மார்க்அப் ஆயிருக்கு. எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சலு. 2y is equal to 800. அப்போ y is equal to 400. இதுனா இது ஒயினோட வேல்யூ 2 வேல்யூ வருது. எப்படி இது?
ஒயினோட வேல்யூ 400. எக்ஸ் ப்ளஸ் ஒயினோட வேல்யூ 2800 நீ தானே கண்டுபிடிச்ச. ப்ராஃபிட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 800 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3600. எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல். ஒய் இஸ் ஈக்குவல் டு 2800. சரி ரைட்டு. இங்கே 2800 மார்க்டு அப் பை 3y அப்படின்னா 3y, அதனால தான் எனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஓகே ஒய்னோட வேல்யூ 1200. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. எதுவுமே முடியாது. அப்படின்னு நம்ம போடுவோம். போடு அவன் கேட்பான். அப்படி ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே டைம் ஆயிடுச்சு. ஓகே அவர் எல்லாம் ஈஸியாக கேட்டிருப்பாங்க. ஓகே இதெல்லாம் போட்டிருக்கலாம். தவறு. ஓகே ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட். ஓகே 2 இன்கரெக்ட். 59 கேள்வி போட்டிருக்கோம். ம் 24,000 போட்டிருக்காங்க நமக்கு. ஓகே ரீசனிங்கில் ஒன்று ஆப்டியில் ஒன்று தப்பு. ஓகே ரெண்டுத்துலையுமே நல்ல பர்சன்டைல். நான் எந்தெந்த கொஷின் போடலையோ அதை மட்டும் நான் போட்டு காட்டுறேன். ஆப்டியில் ரீசனிங்கில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தா சிலாரிசம் தப்பாக இருக்குமோ? ஓகே இது அசம்ஷன் போட்டது வந்து தப்பு, தவறான செயல். இதெல்லாம் லாஸ்ட்டாக போட்ட கேள்வி தப்போ? எல்லாமே கண்டுபிடிக்கலாமா? அப்போ நான் எங்கேயும் தப்பாக போட்டு வச்சுக்கிறேன். ஒயினோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சேன்? அப்போ இங்கே தப்பாக இருக்கு. ப்ராஃபிட் எண்ட் அண்ட் செல்லிங் ஆர்டிகல் இஸ் 800. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 800. டிஸ்கவுண்ட் ஆஃப் ருபீஸ் ஒய்னா என்ன சொல்கிறீங்க? ஓ மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் மார்க்கெட் அட் ருபீஸ் 3600. சாரி சார் மார்க்கெட் அபவ் 3600 நினச்சேன். ஓகே தப்பு, நான் படித்தது தப்பு, அதனால் தப்பாக போட்டிருக்கேன். ஓகே இந்த கொஷின் ஆன்சரே வந்துச்சு, இது விட்டுருவோம். ஓகே பஸ் ஹேஸ் டு கவர். ஓகே ஓகே A and C can fill it together x minutes. Okay A C வந்து x minutes, B வந்து x plus 14 minutes. All three pipe together can fix. Okay x into x plus 14 divided by 2x plus 14 is equal to 60 by 13. கரெக்டா? சப்போ x square plus 14x இவற்றில் பண்ணால் 13x ஸ்கொயரு ப்ளஸ் 140 ஒரு 52 140 ஒரு 42 182x ப்ளஸ் 120x ப்ளஸ் 840. இது எதுவும் கொஞ்சம்னா 13x ஸ்கொயரு ப்ளஸ் 62x மைனஸ் 840 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே எப்படி சால்வ் பண்ணுறது? 120 7 சார். ஓகே 13 சார். இந்த 13 அப்படியே தான் இருந்தாகும் எப்படியும். ஓகே இதை 40 × 3 எழுதலாமா? ஓகே 10 12 சார். 70 156 130 84. எப்படி பார்த்தாலுமே எங்கடா வருது ரூட்டு? 840 91 120 42 78 140. ஓ நைஸ். 78 140 எக்ஸ்னோட வேல்யூ 6. அப்போ ஏ ப்ளஸ் சி வந்து 6, அப்போ பி வந்து 20. அப்போ 120னா இங்கே 20ன்னு எஃபிஷியன்சி வரும், இங்கே 6ன்னு வரும்.
ஏ இஸ் 2/3 ஆஃப் எஃபிஷியன்ட் ஆஃப் சினா, அப்போ இங்கே வந்து 2 பார்ட்டு இங்கே 3x. அப்போ 8 12 ஏ அண்ட் பி டுகெதர். அப்போ ஏனோட எஃபிஷியன்சி 8 14. அப்போ 120/14னா 60/7. ஓஹோ! ஆனால் அந்த ரூட்ஸ்லாம் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது. புரியுது, பட் கண்டுபிடிச்சாகணும். ஓகே, த பர்சன் இன்வெஸ்டட் 2000 இன் ஈச் ஸ்கீம்ஸ். ஓகே, 2 ஸ்கீம்லையும் 7000 2000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் R-2%, காம்பவுண்ட் annually for 2 years, and the rate of interest in scheme B is R% simple interest for 3 years. Okay, the interest obtained from scheme B is 720. Okay, simple. ஸ்கீம் பி 3 வருஷம் 720 வட்டி அப்படின்னா மொத்தமாக வட்டி எவ்வளோ? 36%. அப்போ ஆர்னோட வேல்யூ எவ்வளோ? 12. அப்போ இங்கே எவ்வளோ? 10%. அப்போ 2 வருஷம் எவ்வளோ? 21%. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 420. முடிஞ்சு. ஓகே, the probability of picking a ball, one red ball from a bag. ஓகே, இத்தனை பால் இருக்கு. ஓகே, டோட்டல் 25x. ஒரு ரெட் பால் தானே பிக் பண்ணுறாங்க. ரெட் பால் 12x, ப்ளூ க்ரீன் சேர்ந்து 13x. இது நமக்கு ஓகே. the number of blue balls in the bag is 1/16. ப்ளூ பால்ஸ் வந்து 16, green balls எவ்வளோ? 13x minus 16. and the probability of picking one green ball from the same bag is 1/5. அப்போ green balls வந்து 5x. therefore 13x minus 16 is equal to 5x. 8x equal to 16, x equal to 2. x equal to 2னா இங்கே 50, அப்போ இங்கே 10, அப்போ இங்கே 24. முடிஞ்சா 40 50. டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எவ்வளோ? 50. okay, the maximum marks of a paper is 120 and the pass percentage is x%. அப்போ பாஸ் மார்க் எவ்வளோ? 1.2x மார்க்ஸ் வந்து பாஸ். புரியுதா? x percentage x by 100 கேன்சல் பண்ணால் 1.2x. இதுதான் பாஸ் மார்க்ஸ். டோட்டல் மார்க்ஸ் வந்து 120. the marks obtained by a student is 2x மார்க் எடுத்திருக்கான் பையன், which is 24 more than the pass marks. அப்போ 0.8x வந்து 24. இதோட எக்ஸ்ட்ரா 0.8x எடுத்திருக்கானா அதுதான் 24. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 30. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் obtained by ஸ்டூடெண்ட். அவன் எவ்வளோ எடுத்திருக்கான்? 30னா 60 மார்க் எடுத்திருக்கானா, அப்போ 50% ஆஃப் மார்க் எடுத்திருக்கான். ஓகே, the ratio of percentage of P to Q. So PQ 19x 6x, and the difference between P and Q is equal to 13x is equal to percentage of R. அதான் R ஓட வேல்யூ. if the age of R will after 12 years will be equal to percentage of P. அப்போ 13x plus 12 is equal to 19x. அப்போ x ஓட வேல்யூ 2. find the percentage of Q. அப்போ 12. ஓகே, ஸோ இதெல்லாம் போட்டிருக்கலாம், இதெல்லாம் போடவே இல்லை, சம்மந்தமே இல்லாமல் அங்கே உட்காந்துருந்தோம். ஓகே, டைம் டேக்கன் பை ட்ரெயின் டு கிளாஸ் பிளாட்ஃபார்ம் 80 மீட்டர் வித் ஸ்பீட் ஆஃப் 72 மீட்டர் per செகண்ட். அப்போ ட்ரெயினோட லென்த் என்ன தெரியாது, ட்ரெயின் ப்ளஸ் 80 ஈக்குவல் டு 72 மீட்டர் per செகண்ட். அப்போ 360. அப்போ ட்ரெயினோட லென்த் எவ்வளோ? 280. சேம் ட்ரெயின் கிளாஸ் மேன் இன் ரன்னிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ 280 டிவைடட் பை 72 ப்ளஸ் பையனோட ஸ்பீட் தெரியாது ஈக்குவல் டு 3.5. இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 80. அப்போது பையனோட ஸ்பீட் என்ன? 8 மீட்டர் per செகண்ட். ஓகே, அவ்வளோதான்.